எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் குரூப் 4க்கு ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ரிவிஷன் பண்ணாதவங்க சீக்கிரமா ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிருங்க. நம்ம இப்போ மேத்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலரா ஒரு 50 கொஸ்டின் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ பார்க்க போறோம். தமிழ் ரிவிஷன் இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம தேர்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்புறம் இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு கொஸ்டின் ஒரு 3 தடவை படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ மேத்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் டெஸ்ட்ல எல்லாருக்கும் மேத்ஸ்ல கொஞ்சம் மார்க் எல்லாமே கொஞ்சம் கம்மியா போட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த ரிவிஷன் டெஸ்ட் நம்ம இப்போ போட்டிருக்கோம். அதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட கொஸ்டின்கள் தான். 2007ல இருந்து 2022 வரைக்கும் உள்ள டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட கேள்விகள் மட்டும்தான். பிளஸ் இதுல அடிஷனலா என்ன சேர்த்திருக்கோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ல உள்ள எடுத்துக்காட்டு கணக்குகள் கொஞ்சம் சேர்த்திருக்கோம். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படிலாம் கேட்பாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சில மேத்ஸ் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 10 கொஸ்டின் மாடரேட்டா இருக்கும். ஒரு 10 கொஸ்டின் ரொம்ப பேசிக்கா இருக்கும். ஒரு 5 கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அப்படிதான் மேத்ஸ் செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். ஒவ்வொரு டாபிக்லயும் ஓவராலா ஒரு 100 கொஸ்டின் எடுத்திருக்கோம். 100 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதை தாண்டி அவங்களும் கேட்கவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்? ₹2.70 15 பைசா என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்மு கேட்டா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எல்லாமே ஒரே மாதிரி அந்த யூனிட் கன்வர்ஷன் மாற்றணும். இப்போ ₹2 அப்படின்றது எவ்வளோ? ₹2 அப்படின்றத ₹2 அப்படின்றது எப்படி எழுதலாம்? 200 பைசா அப்படின்னு எழுதலாம். 200 பைசா அப்படின்னு எழுதலாம். அது கூட என்ன செஞ்சிருக்காங்க? 70 பைசா. அப்ப 70 பைசா. மொத்தம் 270 பைசா. இந்த 270 பைசாவுல 15 பைசா எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க? 275ல 15 பைசா எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க? அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம்? 270ல 15 எத்தனை சதவீதம்? இதுதான் கொஸ்டின். இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா டைரக்டா ஆன்சர். அடுத்து என்ன பண்ணலாம்? இது வரைக்கலாம் 9, இது 5. இப்போ 5 × 10 50, 50/9 அப்படியே எழுதிடலாம். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா 9 45, ரிமைனிங் 5, டினாமினேட்டர் ஒரு 9. ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஒரு தேர்வில் 280 பேர் கலந்து கொண்டவர்கள் 252 பேர் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாதவர்களின் சதவீதம். அப்ப என்ன செஞ்சணும்? தேர்ச்சி பெற்றவங்கள மொத்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து கழிச்சோம்னா ஆன்சர் கிடைச்சிடும் டைரக்டா. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 280 252 இதுதான் கழிக்க வேண்டியது. கழிச்சா என்ன வரும்? 8 2 ஸோ 28. இப்போ இந்த 280ல 10% கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அப்ப 280ல 10% அப்படின்றது ஒரு 0 அடிச்சாலே அதான் 10%. அப்ப 28 தான் 10%. நமக்கு என்ன வந்திருக்கு? 28. இப்ப ஆன்சர் என்ன வரும்? 10%. ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம்ம 450 ஆப்பிள்களில் 30% அழுகிவிட்டது எனில் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை. இப்போ நம்ம நார்மலா இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 450 போட்டு முதல்ல 30% கண்டுபிடிப்போம். இதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணி எழுதுவோம். டைரக்டா எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படின்னா, இப்போ 450 450 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 10% கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 450ல 10% எவ்வளோ? 45. 45. இப்போ 30% கண்டுபிடிக்கணும். இதை என்ன பண்ணலாம்? இன்ட்டு 3 எல்லாம் பிரிக்கலாம். அப்ப 135. இப்ப 450ல இருந்து 135 மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 315. ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 50,000. அதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைந்தால் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் அதன் மதிப்பு என்ன கிடைக்கும்? 10% குறைவு. அப்ப என்ன பண்ணலாம்? 90/100. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 3 வருஷம். அப்போ 3 டைம் எழுதிக்கலாம். 100/100 இன்ட்டு 90/100. வேல்யூ என்ன? 50,000. அடிச்சு கொடுத்துடலாமா? 2 0 2 0 இன்னொரு 2 0 இன்னொரு 2 0 இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம். இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? இங்க ஒரு 5 இருக்கு. இங்க ஒரு இது ஒரு 81 இன்ட்டு 5 மஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 8 40. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 90 இருக்கு. ஸோ 405 இன்ட்டு 9 35 45க்கு 5 மிச்சம் 4
4 36 கடைசியில் ஒரு 0 சேர்த்துக்கணும். அப்போ 37,450. இதை வேற எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 50,000 இருக்கு. 50,000த்துல 10% எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். 10% எடுத்தா என்ன வரும்? 5,000 வருமா? 10% எடுத்தா 5,000. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 5,000 என்ன செஞ்சிடணும்? இதெல்லாம் கழிச்சணும். கழிச்சிட்டோம்னு என்ன வரும்? 45,000 வருமா? 45,000த்துல மறுபடியும் 10% எடுக்கணும். அதுல இருந்து கழிச்சோம்னா என்ன வரும்? ஒரு 4,500 வரும். இந்த 4,500 இந்த 45,000த்துல கழிச்சோம்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அதுல 10% எடுத்தோம் அப்படின்னா டைரக்டா இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் சம்ம அதே மாதிரி தான் ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. 2018 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2,25,000. அடுத்த ஆண்டில் அது 12% அதிகரிக்குமானால் 2019 மக்கள் தொகையை கண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான். இப்போ 12% அதிகரிக்குது அப்படின்னா எப்படி எழுதுவோம்? 112% எழுதுவோம். 112% என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ இதை எப்படி சிம்பிளா இப்போ பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல 2,25,000. இதுல என்ன செய்யலாம்? நம்ம ஈஸியா 10% அப்படின்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். 10% என்ன? 10% அப்படின்றது லாஸ்ட்ல ஒரே ஒரு நம்பரை மட்டும் அடிக்கிறது தான். 22500. இது என்னது? இதுதான் 10%. அதுக்கப்புறம் என்ன? நமக்கு இதுல 1% கண்டுபிடிக்கணும். 1% என்ன வரும்? ஒரு 0 அடிச்சுட்டா 1%. அப்ப என்ன ஆகுது? 1% அப்படின்றது 2,250. நமக்கு என்ன வேணும்? 2% வேணும். அப்ப இத 2ஆல பெருக்குனா போதும். ஸோ 2ஆல பெருக்குனா என்ன வரும்? 0. 2 10க்கு 0 மிச்சம் 1. 4 4 1 5. இது 4 4,500. ஸோ இப்போ இதுல ஆட் பண்ணிடலாமா? என்ன வரும்? 22,500. அது கூட ஒரு 4,500 ஆட் பண்ணும். ஆன்சர் என்ன வரும்? 0 0 10க்கு 0 மிச்சம் 1. 5 6 6 4 10 12க்கு 2 மிச்சம் 1. 5 2 25 2,000. ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஏ 25 2,000. ஸோ அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? அதே மெத்தட் தான். 2010 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,50,000. அது 10% பெருகுமானால் 2011 மக்கள் தொகையை கேட்டிருக்காங்க. சிம்பிள் அதே தான். 1,50,000. 10% என்ன? 15,000. இது கூட ஆட் பண்ணா ஆன்சர் 1,65,000. டைரக்டா ஆன்சர் பண்றோம். இதுக்கெல்லாம் உட்காந்து மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் 42 எண்ணில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு எண் என்னன்னு வச்சுக்கலாம், நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ்ல 16% கழிக்கணுமா? 16% கழிச்சா என்ன கிடைக்கலாம்னா 42 கிடைக்கலாம். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 100x minus 16x equal to 42 into 100. இது என்ன பண்ணலாம்? இது கழிச்சா 84x equal to 42 into 100. இதை அடிச்சு கொடுக்கலாமா? இது 2, இது 1. இதை அடிச்சா 50. அப்ப x equal to 50. ஸோ அந்த நம்பரு 50 என்பதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் அதே தான். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,76,400. வருடத்திற்கு 5% மக்கள் தொகை அதிகரிக்குது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் சம் தான். ரொம்ப சிம்பிள் தான். எப்படி பண்ணலாம்? அதே மெத்தட் தான். 1,76,400. 10% எடுத்துக்கலாம். 10% என்ன வரும்? லாஸ்ட்ல ஒரே ஒரு 0 மட்டும் அடிக்குமா? அப்ப 176 40. நமக்கு என்ன வேணும்? 5% தான் வேணும். அப்ப இதுல டிவைட் பை 2 போட்டுக்கலாம். அப்ப என்ன வரும்? 8 8. அடுத்து என்ன வரும்? 2 8,820. 8,820. 2 வருஷம் கேட்டிருக்காங்க. அப்ப இதை ஆட் பண்ணிக்கலாம். 0 2 8 4 12க்கு 2 மிச்சம் 1. 7 8 15க்கு 5 மிச்சம் 1. 8 1 85. இப்போ இதுல மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்? 10% கண்டுபிடிப்போம். 10% என்னது? 185,222. இதுல 5% தான் நமக்கு வேணும். அப்ப டிவைடட் பை 2. 9 2 6
1 9 2 6 1 ஆட் பண்ணுங்க 1 8 4 4 8 9 1 ஸோ 194 481 ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸின் ஒய் சதவீதம், எக்ஸின் ஒய் சதவீதம் 50. அப்ப எக்ஸின் ஒய் சதவீதம் ஈக்குவல் டு 50 எனவும் ஒய்யின் இஜெட் சதவீதம் ஈக்குவல் டு 25. அப்போ எக்ஸுக்கும் இஜெட்டுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இங்க ஒய் எடுத்துக்கலாமா, ஒய் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம், 50 இன்ட்டு 100 டிவைடட் பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஒய்யோட வேல்யூ இதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்ப 50 இன்ட்டு 100 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு இஜெட் பை 100 ஈக்குவல் டு 25. 100 அடிச்சிடலாம். இந்த 25 அடிச்சோம்னா 2. அப்ப என்ன வரும், இஜெட் பை எக்ஸ் 2 இஜெட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எப்படி எழுதலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 2 இஜெட், இதான் ரேஷியோ. ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம், பூமியின் 2250 பாகத்தில் 5 பாகம் சல்பர் உள்ளது எனில் பூமியில் எத்தனை சதவீதம் சல்பர் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்டா அப்படியே போட்டலாம். 2250ல 5 பாகம் இருக்கான், அப்படியே ஆன்சர் போட்டுலாம். அடிச்சுக்கலாமா, அடிச்சிட்டோம். இதை அப்படிக்கலாம், 5 4 5 20, மீதம் என்ன இருக்கும், 2 5 25. இது அடிச்சா 2, இது அடிச்சா 9. ஸோ ஆன்சர் 2/9. ரிமைனிங் உள்ள 15 சம்ஸை அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.